ஆமா, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இந்து, ராத்திரிலாம் தூங்கலையா? இத்தனை வருஷம் எப்படிப்பா உங்களால நிம்மதியா தூங்க முடிஞ்சது? அம்மா 16 புக்கு கொடுத்தாங்க. நானும் படிச்சேன், சிவாவும் படிச்சேன். Shit. Damn it. அது நான் சின்ன வயசுல எழுதின ஒரு டைரி. அது உங்க அம்மா இன்னும் வச்சிட்டு இருக்காளா? இத பாரு இந்து, அதை படிச்சுட்டு அப்செட் ஆன அளவுக்கு அதுல எதுவுமே இல்ல. Just forget it. It's all irrelevant. இவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு வாழ்க்கையில அது எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு சந்தோஷமா எப்படிப்பா? லைஃப் அது அப்படித்தான். வா போலாம். சொல்லுங்க டாட், போலாம். எதை சொல்ற? அன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிய, அப்பா இதுல காதலிக்காத யாராவது ஒருத்தரை காமிங்க, நான் சிவா விட்டுறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்க? என்னலாம் everybody has had a love failure. அதனால என்ன நடந்துச்சு? யாராவது ஓடுறதை நிறுத்திட்டாங்களா? ஓடிக்கிட்டே தானே இருக்காங்க. சோர்ந்து போகாத கும்பல். அந்த கும்பல்ல நானும் ஒருத்தன். நானும் ஓட ஆரம்பிச்சேன். எதை நோக்கி ஓடுற, எப்போ ஓட ஆரம்பிச்சேன்? திடீர்னு பார்த்தா உங்க அம்மா, ஒரு அழகான உறவு. இங்க என் பொண்ணு இவ்வளவு உண்டா இருந்த, இப்ப எப்படி வளர்ந்துட்டு பாரு. இட்ஸ் a constant run. இந்த ரன்ல நான் என்னையே மறந்துட்டேன். அதுல அவளை எப்படிரா? அப்ப லவ்னு ஒண்ணு இல்லவே இல்லையாப்பா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. லவ் இஸ் something unique, something different. அது வேற. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிய, கண்டிப்பா அது லவ் கிடையாது. இந்த மிஸ் கால் கொடுக்கிறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, பார்க், பீச், ஹோட்டல்னு சுத்துறது, அப்புறம் காதல் கல்யாணங்கிற பேர்ல கோர்ட்ல போய் டிவோர்ஸ்க்காக நிக்கிறது. இட்ஸ் நாட் லவ் ஸ்வீட்ஹார்ட். தட்ஸ் நாட் லவ். இந்த லைஃப்ல எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்கு. ஆனா சூசிங் a பார்ட்னர், அது மட்டும் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கிய, லைஃப் will go for a toss. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஏன்னா உன் வயசு அப்படி. சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா பேச்சு மட்டும்தான் கேட்பீங்க. ஆனா இப்போ அம்மா அப்பா பேச்சு மட்டும் கேட்கவே மாட்டீங்க. It's your life and you decide. நான் போலாம். சிவா, இந்து உன்கிட்ட பேசணும். மேட்டர் சொல்லு. பி சீரியஸ் சிவா. சீரியஸ் மேட்ச் தான். சிவா, இப்ப வர போறியா இல்லையா? என்னடா மச்சான், இந்து சொன்னதுக்கு இன்னும் பதில் சொல்லாம சைலண்டா இருக்க? என்ன பண்றதுடா? அவங்க அப்பா 16 புக் எழுதிருக்காரு. அதை போய் டாஸ்க்ல போறேன், அங்க போறேன், இங்க போறேன்றா. அவர்கிட்ட போய் என்னடா பேசுறது? ஏ இந்து, சிவா இல்லாம சினிமா கூட போக மாட்டேன்னு சொல்லுவ, இப்ப என்னடா ஆஸ்திரேலியா போறேன்னு சொல்ற? I just need a break. பிரேக்கா? எப்படா பிரேக் எடுப்பாங்க? இதெல்லாம் வேலை செஞ்சு போர் ஆச்சுன்னா பிரேக் எடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் நான் அவளுக்கு ரொம்ப போர் ஆயிட்டேன்னு. இங்க பாரு இந்து, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ஆஸ்திரேலியா போறது எங்க எல்லாருக்குமே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ ஏன் மலேசியா சிங்கப்பூர் போக கூடாது? அங்க போனாலும் ஸ்வைன் ஃப்ளூ ப்ராப்ளம் இருக்கு. பேசாம நீ பேங்காக் போலாமே. சும்மா இருடா. இது பாரு சிவா, லைஃப் இஸ் நாட் ஈஸி. லவ் பத்தி எங்க அப்பா சொல்றதும் எனக்கு சரியா தான் படுது, நீ சொல்றதும் சரியா தான் படுது. So I need to rethink. ரீதிங்கா? நேத்து வரைக்கும் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் மச்சான். இந்து நல்ல பொண்ணு தான்டா. அவங்க அப்பாக்கு தான் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். என்ன பத்தி பேசவே உனக்கு தகுதி கிடையாது. நீ யாரா எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு? ஆமாச்சா, உங்க அப்பாலாம் பெரிய ஆளு, நாங்கெல்லாம். ஆமா, எங்க அப்பா பெரிய ஆள் தான். இங்க பாருடா, இப்ப வரைக்கும் நான் ஆஸ்திரேலியா போறத பத்தி திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப டிசைட் பண்ணிட்டேன், நான் ஆஸ்திரேலியா போறேன். மச்சான் இந்து போறா மச்சான். கூப்பிடா மச்சான் அவளை. டேய் கூப்பிடா அவளை. கூப்பிடு. நான் யார் மச்சான் அவளை கூப்பிட? அதான் என்னையே வேணும்னு சொல்லிட்டு தானே போறா. யார் சொல்லி காதல் வருவது, யார் சொல்லி காதல் போவது, யாருக்கு அடிமை இந்த காதல்?
ஏன் இந்த காலம் நகருது, ஏன் இந்த காதல் தகருது, ஏன் இந்த மாறுபட்ட தேடல் இதயங்கள் தருணம் தெரிந்தா சொல்வா இமை மூடி இருந்தாலே வெளிச்சம் வருமா சொல்வா பூமி முழுக்க காதல் இருக்க எங்கு ஓடி ஒழுகிறாய் பூமி தாண்ட வழியே இல்லை வா காதல் இங்கே தவறு என்றால் கடவுள் கூட தவறுதான் காதலின்றி கடவுள் இல்லை வா இதயத்தில் நீ காதலை பூட்டி வைக்க முடியாதே சாவி எனது கரத்தில் இருக்கு புரிந்து கொள்வாய் வாய் வழி நீ என்னை தான் வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை ஒரு நாள் உந்தன் மனமே கொன்று விடுமே நீயும் நானும் சேர்ந்தே செய்தோம் காதல் என்னும் சிற்பத்தை சிற்பம் வேண்டாம் என்றே நீயும் தொடங்கினாய் யுத்தத்தை இது என்ன நியாயம் நீ சொல்லடி இன்னும் 100 தலைமுறைகள் இந்த மண்ணில் வாழுமே அன்றும் இந்த காதல் இருக்கும் வா உயிர்கள் ஜனித்த நொடியில் இருந்து காதல் இங்கே வாழுதே காதலின்றி உயிர்கள் எதுவா யார் சொல்லி காதல் வருவது யார் சொல்லி காதல் போவது யாருக்கு அடிமை இந்த காதல் ஏன் இந்த காலம் நகருது ஏன் இந்த காதல் தகருது ஏன் இந்த மாறுபட்ட தேடல் இதயங்கள் தருணம் தெரிந்தா சொல்வா இமை மூடி இருந்தாலே வெளிச்சம் வருமா சொல்வா பூமி முழுக்க காதல் இருக்க எங்கு ஓடி ஒழுகிறாய் பூமி தாண்ட வழியே இல்லை வா காதல் இங்கே தவறு என்றால் கடவுள் கூட தவறுதான் காதலின்றி கடவுள் இல்லை வா எனக்கு தெரியல தங்கப்பன் மாஸ்டருக்கு தெரியும் வாங்க போலாம் அம்பளம் வேணாம் அவளா காலில் சூடு வைக்கவில்ல மறப்பனா இதான் சக்கரை வீடு சக்கரை வாப்பா வணக்கம்யா வணக்கம்ப்பா நம்ம இளவரசியை தேடி வந்திருக்காங்க தாயி ஏய் என்னாச்சு நான் ஆஸ்திரேலியாக்கு படிக்க போறேன்னு சொன்னதுல இருந்து சிவா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அதுக்கு காரணம் கண்டிப்பா கோவம் மட்டும் இருக்க முடியாதுப்பா எனக்கு என்னவோ மனசுக்கு தப்பா படுது நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ உன்னை பார்க்கணும். ஆமா இந்து, அப்பதான் உன்னால ஒழுங்கா படிக்க முடியும். பா
அப்பாதான். அதான் சொல்றேன். தேங்க்ஸ் பா. அவன் காலேஜ்க்கு வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. அவன் உன் கூட தானே ஆஸ்திரேலியா வரதா கேள்விப்பட்டோம். என்ன இந்து விளையாடுறியா? சிவா காலேஜ்க்கு வரலனா எல்லாரும் உன்கிட்ட தானே கேட்பாங்க. நீ என்ன எங்க கிட்ட கேக்குற? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான். தேவையில்லாம அன்னைக்கு சண்டை போட்டல. உன் மேல இருக்கிற கோவத்துல தான் அவன் காலேஜ்க்கு வரல. ஏன் இப்படி பண்ற? சிவா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தா தெரியுமா? நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. ஹலோ சிவா, எங்கடா இருக்க? ஏன்டா அப்படி பண்ண? ஹலோ ஹலோ, சிவா தானே? அத சொல்றதுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சிவா இல்லையா? நீங்க யாரு? அம்மா, என் பேரு மருத. நான் கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது சூசைட் பாயிண்ட்மா. அதுல உங்க எஸ்எம்எஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு போன் பண்றேன். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலையம்மாவா சிவா? இந்து, நீ மட்டும் ஐ லவ் யூ சொல்ல, நான் இங்கிருந்து குச்சிருவேன். டியர் ஃபாதர், சிவாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால் தாங்கிக்க முடியல. நான் அவனை தேடி கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்க்கு போறேன். திரும்பி வந்தா நான் அவனோட தான் வருவேன். Damn it. தம்பி இங்க மருதுன்னு அங்க இருப்பாருங்க. ஹாய் மச்சான். டிராவல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தா? ராஸ்கல், ஏன் அப்படி பண்ண? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அறிவில்ல லூசானா? ஏன் அப்படி என்ன படுத்துற? பைத்தியம் உனக்கு? ஏய், ரெண்டு வாரம் உன்னை ஆளே காணோம். காலேஜ்ல விசாரிச்சேன், நீ தங்கி இருந்த இடத்துல விசாரிச்சேன். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம தூக்கமே இல்ல. விளையாட்டாடாது விளையாட்டாது ஏதோ விளையாடுறது இல்ல. உன்னை பத்தி அப்படி ஒரு போன் கால் வந்ததுல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எப்படி எல்லாம் துடிச்சேன் தெரியுமா? ஏன்டா அப்படி போய் சொன்ன? ஏன் சொன்ன? ஏம்மா, சொல்லு. தம்பி உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படாம ஏன் இப்படி கோவப்படுற? நான் தான் உனக்கு போன் பண்ண மருத. உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி ஒரு போன் பண்ணோம். தங்கமான பிள்ளைமா, சாகரிச்சிடாத. பொதுவா வாழ்க்கையை முடிச்சுக்கத்தான் காதலர்கள் இந்த இடத்தை தேடி வருவாங்க. ஆனா நீங்க இங்க பழசெல்லாம் மறந்து புதுசா வாழ்க்கைய ஆரம்பிங்க. தம்பியை தனியா கூட்டு போய் அமைதியா பேசுமா. சிவா, ஏன்டா அப்படி டிராமா பண்ண? நான் ஒன்றும் ட்ராமா பண்ணல இந்து. உங்க அப்பாவோட கதை. சாரி, உங்க அப்பாவோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்னால நம்ம 2 பேர் பிரியது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த